உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே சனி பகவான் மீனத்திலே வக்கரம் அடைகிறார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், யாரெல்லாம் கோடீஸ்வரனா போகிறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் ஏற்படும், சனி வக்கரத்தால் என்ன ஏற்படும்? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சனி வக்கரம் என்பது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்றால், 2 கூடிய சனி பகவானாக இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் யார் நினைக்கிறீங்க? தனாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும்? நமக்கு எல்லாருக்கும் ஆசை. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம நடந்து வந்தால் எல்லோரும் பூ போட்டு கண்ணு பட போகுது ஐயா அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அப்படி நம்ம தான் டீம் லீடர், நம்ம நடந்து வரணும். டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஐயா ஏழு இமயமலை அந்த மாதிரி வாராரு ஐயா வாராரு அந்த மாதிரிலாம் எல்லாம் பாடணும். ஆனால் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது தெரியாது, நம்மளாலே அந்த காரியம் தெரியாது. ஆனால் நமக்கு ஆசை என்னென்னா, நம்ம மிகப்பெரிய டீம் லீடர் ஆகணும்னு நமக்கு பெரிய ஆசை. அப்போது திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே என்ன கிடச்சிருச்சு? திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. என்ன பதவி? நீங்கள் டீம் லீடர் ஆகிறதுக்கான பதவி. ஆனால் இது நான் இந்த பதவி வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்டுக்கே போகல சார். காலைல இவனுங்க பதவி கொடுத்தது எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு இல்லை சார். அது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? தலைவன் பதவி கொடுக்குறதே எதுக்காக? உங்களை பெண்ட் எடுக்கிறதுக்கு தான். ஸோ அப்போது காலையில் வேலைக்கு போனீங்கன்னா நைட் ஆகும். இந்த அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த ஆள் வக்கரமாக வர்றார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமேல் என்ன ஆகும்? உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் விபி லெவலில் இருக்கீங்க, டைரக்டர் லெவலில் இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சார் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் போதும். பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்களை அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி நான் உருவாக்குறதுக்குள்ள இந்த முட்டா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 6 மாதத்தை ஜூன் மாதம் வரைக்கும் பாலைவனத்தை கடந்துட்டேன். மீதி இருக்கிற 6 மாதமாவது எனக்கு நிம்மதி கொடுங்கடா அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம். சரி, ஓகே, நல்லா ஆகக்கூடிய வேலை பார்ப்போம். 4ஆம் இடத்துலேருந்து 2 கூடிய தனாதிபதி வக்கரமாக்குறார். ஒரு சுகம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்குறாரு, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. ஆனால் 2ங்கிறது தனம். அவர் வக்கரமாக கூடாது. வக்கரமான என்னாகும்? தனம் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். வாங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஈரோடு பக்கம் ஈமக்கோழி வளர்த்தலாம், தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஐயா, நான் வளர்த்துனதெல்லாம் போதுங்க ஐயா, நான் என் பொழப்பை பார்த்துக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒரு கடை சேல்ஸுக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கடை ஓடலை, உங்கள் தள்ள கட்டிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஓடலை, உங்கள்கிட்ட கட்டி விட்றாங்கன்னு அர்த்தம். எதையுமே பாசிட்டிவாக யோசிக்காதீங்க. அவனால் முடியலாதனால அவன் கொடுக்குறான். 2 கூடியவன் 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது மனசு புதிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா நினச்சி கரெக்டாக தப்பாக பண்ணும். அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி குரு சனி பகவான் 10 பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியல் ஆசை வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. எப்படி பெரிய ஆள்? நீங்கள் திடீர்னு ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி மக்கள் தலைவரெல்லாம் மாறிடுவீங்க. மக்கள் என் பக்கம் அப்படி மாதிரிலாம் ஆயிடுவீங்க. என்ன திடீர்னு இப்படி இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட? சங்கங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யூனியன் லீடராக இருக்கேன், நான் வந்து மாநில செயலாளராக இருக்கேன், பொது செயலாளராக இருக்கேன் போன்ற பதவிகள் இருக்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு போகிறது. உலக புகழ் பெறப்போகிறீங்க. பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி பிராண்டு ஆக போகிறீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. இந்த உலகம் உங்களை பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் பிராண்ட் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் என்றைக்கு வரும்னா, உங்கள் வேலை அதை பார்க்கக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது, தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமு. உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லீடர்ஷிப் டெவலப் ஆக போகுது. 4ஆம் இடத்துக்குரியவன் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓடி இருந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் சரியாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தினமும் மக்களை சந்திக்கிற பணியுடையவங்களுக்கு, ஃப்ரண்டியர் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியடு. 2 கூடியவன் வக்கரமாவதால் பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இது மட்டும்தான் இந்த சனி வக்கரத்தினுடைய பலன்கள். இதை தாண்டி வேற என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், 10ஆம் இடத்து சனி பகவான் புதிய தொழில் அமைப்பை உருவாக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மக்கள் பிரபலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு டெக்னிக்கல் ஜாப் ஒன்று ரெடி பண்ணி தருவார்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து மிஷின் ஷாப்பு, சனினாலே சாட்சாத் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு அறுத்து இந்த ஸ்கிராப் மாதிரி கண்டெய்னர் மாதிரி பண்ணுறது, கண்டெய்னர் பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேறு என்னெல்லாம் பண்ணலாம், இரும்பை வச்சு என்னெல்லாம் தொழில் பண்ண முடியுமோ, வெல்டிங்கு, அந்த ஃபிட்டிங் ஜாப்பு போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆழ்துளை கிணறுகள், அதே மாதிரி வந்து கிணத்துக்கு மைன்ஸு, நிலக்கரி தோன்ற விஷயங்கள் போன்றவை எல்லாம் எது பண்ணாலும் சனி பகவானுடைய அனுகிரகம். பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் போன்றவையெல்லாம் தரத்துக்கு ரொம்ப நல்ல பீரியடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட போகிறீங்க. அடுத்த 6 months என்ஜாய். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்வேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால், புதிய ஜாப் இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார்.
பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.